மேடம் காங்கிரஸ் கட்சி தாவேக்கா நெருங்கி போகிற மாதிரி சொல்கிறாங்களே, எல்லாம் நிறைய அறிக்கை கொடுக்குறாங்க, நிறைய தலைவர்கள் அவங்களுக்கு ஆதரவாக விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க. காங்கிரஸா? அவங்க எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போவாங்க. அவங்களுக்கு எங்கே லாபம் இருக்கோ அந்த பக்கம் போயிடுவாங்க. காங்கிரஸ் பற்றி நம்ம பேச வேண்டாம். எலெக்ஷன் இப்போ தானே வருதுங்க. விஜய் அவர்கள் இப்போ தானே வந்திருக்கிறாரு. எலெக்ஷன் முடிச்சுட்டு பேசுவோமே அதை பற்றி. இல்லை, ஜென்சியோட எல்லாமே வாக்குகள் எல்லாமே வந்து அவருக்கு போகும். அங்கே அவர் போகிற கூட்டம்லாம் வந்து இளம் வாக்காளர்கள் சொல்லுவாங்க. விஜய் ஒரு மாபெரும் நடிகர், அவ்வளோ பெரிய ஸ்டார், தமிழகத்தில் அவ்வளோ பெரிய ஸ்டார் இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்கிறாரு. 91, 92 ரஜினி சார் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டார் வந்து தமிழகத்துக்கு வந்து விஜய் அவர்கள் தான் இருக்காரு. விஜய் அவர்கள் பார்க்குறதுக்கு கூட்டம் வரதான் செய்யும். ஆனால் அது ஓட்டாக மாறுமான்னு இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம், பல இடங்களில் பார்த்துருக்கோம். நடிகன் பார்க்குறதுக்கு கூட்டம் வரும், ஆனால் அது ஓட்டாக மாறுமா அது நமக்கு சொல்ல முடியாது. வந்து அனுமதி மத்திய அரசு தான் கொடுக்கல, மத்திய தணிக்கை கணக்கு தான் கொடுக்கலன்னு சொல்றாங்க. அதை யார் சொல்றாங்க? காங்கிரஸ் கட்சிக்கு அவங்களுக்கு வந்து மக்களை ஏமாத்துறதுக்கான வேலை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி பண்ணிட்டு இருக்கு. இத்தனை வருடங்களாக மக்கள் ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்போ ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. அவங்களுடைய பொழுப்பு அவங்க பார்க்கணும்ல. ஏதோ ஒன்று குரல் கொடுத்தாதானே அவங்க வந்து மக்கள் நாங்களும் இருக்கோம் மக்கள் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ காங்கிரஸ் இதுவும் பேசுவாங்க, இதுக்கு மேலேயும் பேசுவாங்க. நடவடிக்கை தேவையில்லை, நமக்கு பாலிசிஸ் தேவை. பிரதமர் மோடி அவர்கள் ஜென்சி மட்டும் இல்லை, எல்லாரையும் கவர் பண்றதுக்கு பாலிசி கொண்டு வராங்க. இளைஞர்கள், பெண்கள், மாணவர் மாணவிகள், விவசாயிகள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பாலிசிஸ் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் முக்கியம். இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. எங்க வெற்றி இருக்கோ அங்கதான் வருவாங்க. வெற்றி எங்களது இருக்கு. கண்டிப்பாக இந்த தேர்தலில் என்டிஏ எங்களுடைய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு.